விருதுநகர். விருதுநகர் வியாபாரிக்கு செல்ல கண்ணு, நீ போட்டு என்ன செல்ல கண்ணு. விருதுநகர். விருதுநகர் வாப்பா வா. என்னடா செய்யணும் தம்பி? கால் வந்துட்டு வாங்க, நீ நெல்லு. என் பிள்ளைக்கு வேலை வேணும்னு கேட்டு வந்தது யாரு? வேலை வேணுமா? என்ன வேலை வேணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? என்னப்பா வேணும்? கண்ணமூடு. இந்தா வேலை முதல்ல கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடும் பிள்ளைகளை இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கேன். வார செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் நல்ல செய்தி வரும். வா இந்தா, உடல்நிலை நல்லாகும், தைரியமாக இருக்கு. இந்தா உன் கடன் தீரும், புண்ணியமாக இருக்கு. வேலை வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளைக்கு வேலை வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? யார் வரா? வா அம்மா. என்ன படிச்சிருக்குவோம் பிள்ளை? யாரு? கால் வந்துட்டு வா. தொட்டால் மணக்கும் உன் பையனை பார்த்தேன். வேலை பெறக்கூடிய யோகம் அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் அரசு யோகம் இல்லை, ப்ரைவேட் கம்பெனி தான் கிடைக்கும். என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. அப்படியா? பிறகு நடத்துவோம். 9 மாதங்களுக்கு பிறகு எழுதக்கூடிய எக்ஸாம் அவனுக்கு வெற்றியை தரும். அரசு உத்தியோகத்தில் கிடைக்கும். இந்தா நான் வாங்கி தரேன், நல்லா இருக்கு, போய்ட்டு வா. அதே விருதுநகர் எல்லை தன்னுடைய பிள்ளையின் இல்லற வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க, கல்யாணம் முடித்த பிள்ளை வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. யாருக்கு நான் கல்யாணம் முடிச்சிய? பொண்டாட்டி எங்கே இருக்கா? பக்கத்தில் வானே. என்ன பக்கத்தில் வா, கண்ணை மூடுறேன். ஆமாம், கிடாய் எங்கேயும் வெட்டுவாங்களா உங்கள் கோயில்களில்? நீங்கள் வெட்டுவீங்களா? எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கீங்களா? நடந்துச்சா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. கிடாய் வந்து குறுக்க நிற்க, நீ என்ன என்கிட்ட விவகாரம் பேச வர? பா, உன் பையன் கையில் எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் பாட்டில் இருக்கு. எங்கே இருக்கணும்னு தெரியாமல் சுடுகாட்டு ஓரத்தில் கூட போய் உள்ளே இருந்துட்டு வருது. அதனால் அவன் மனசை மாற்றி தெளிவு பண்ணி குடிக்க விடாம ஆக்குதேன். என்ன கிடாயை வெட்டிக்கா வா. கர்மசாமிக்கு கர்மசாமி, எங்கள் வீட்டில் என்ன வேலை பார்த்தாலும் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது. அப்படி ஒரு நிலைமை எங்கள் குடும்பத்தில் இருக்க, அது மாறுமா? கால் வந்துட்டோப்பா. அடிமம், பழைய காலத்து அடிமம்பு எங்கடா இருக்கு? வீட்டு முன்னால் இருக்கோ? கால் வந்துட்டு வா. பிடிச்சாதான் கேட்காரு. என்னடா வேணும் தம்பி? இந்தா தங்கை, நீ வந்து நிற்கிற. என் தங்கை காளி வாராள எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா போ. அம்மா, 6 மாதத்தில் உன் கடன் தரக்கூடிய பணம் தாரேன், மனவேதனையை தீர்த்து தாரேன், சந்தோஷமாக இருக்க வந்துடும் போ.
என்ன நல்லா கருப்பசாமிக்கு அறுவை சிகிச்சை சம்மந்தமாக யாரோ மனத்தில் குழப்பம். ஆப்ரேஷன் பண்ண முடியாத டாக்டர் யாருன்னு சொன்னாங்களா? யாருக்காது? யார்? ஆப்ரேஷன் சம்மந்தமாக உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் பயமும் இருக்குன்னு சொல்லுதாங்க. யாருப்பா அது? வா பார்ப்போம். அது என்ன அது? ஆனால் பாய்ப்பேல உனக்கெல்லாம் அறிவு இருக்கால? கால் வந்துட்டு வா. இது யாரு? கால் வந்துட்டு வாங்க எல்லாரும். பிள்ளைய இறக்கி விடுமா. தங்கப்பதக்கத்தின் மேலே வா. ஊர்மைக்க பொண்டாட்டி புருஷனாக இருந்தாலும் உள்ளமாற நிம்மதியாக வாழ முடியாமல் கிடந்து வேதனைப்படுறேன். உண்மை தானடா? ஒவ்வொரு நாளும் வாக்குவாதம், மனக்குழப்பம், நிம்மதியாக தூக்கம் இல்லாத நிலைமை, இவைகளெல்லாம் நடக்கும். அதுக்கு காரணம் பணமா? ஒரு பக்கம் பணம், இன்னொரு பக்கம் பெரியவங்களுடைய வார்த்தையும் உறவுகளும் நல்லா இல்லாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மைதானே? கால் விட்டுவாங்க. அமைதி அமைதி அமைதி. கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. வீணாக யாரும் உங்களுக்குள்ளே கோவப்பட்டுக்கிடாதீங்க. தொழில் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தா நிறைய வருமானத்தை வர வைக்கிறேன். 6 மாதம் பொறுமையாரு. அடுத்து ஒரு ஷோரூமுக்கு உனக்கு பல லட்சத்தை தாரேன். என்ன? நல்லா கிடைக்கும். நல்லா சந்தோஷமாக இருக்கப்பா. 6 மாதம் பொறுமையாருடா. ஏண்டா கவலைப்படுறேன்? கருப்பசாமிக்கு சாமி சாதகத்தை பார்த்தேன். சரியில்லைன்னு சொல்லுதாங்க. இப்போ முடியுமா முடியாதான்னு தெரியலையே. எங்கே போய் பார்த்தேன் சாதகத்தை? யாருக்கு பார்த்தேன்? யார் அந்த மகா? அம்மா கால் வந்துட்டுவாங்க. அது யாருப்பா? சபாஸ் தங்கப்பிள்ளை. நீ யாருக்கா? அப்போ சகோதரி. வா. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நான். முருகப்பெருமான் வாரார கும்பிடுவீங்களா? நல்ல வேலை எடுத்து யாரும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்களா? வேலை கொண்டு போகணுன்னு வேண்டியதில் பண்ணியிருக்கிறீங்களா? ஆ வச்சுருக்கிய வச்சுருக்கிய உட்கார். சரி உட்கார். இப்போ ஜாதகம் யாருக்கு பார்த்தீங்க? என்னத்துக்கு பார்த்தீங்க? ஏய் கிங்கிங் 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 கண்ணமுடுமா? இதயத்தில் புத்தகம் இல்லை அப்பா. இதயத்தில் புத்தகம் இல்லை. புதியதொரு அகம் உள்ளே இருக்கிறது. அது என்ன அகம்? இன்னொருத்தருடைய உள்ளம். இருவரின் இதயத்தில் ஒருவர் குடியிருந்தால், அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒருவரின் இதயத்தில் இருவரும் குடியிருந்தால் வென்றிடலாம் வாழ்ந்திடலாம். நினைப்பது நிறைவேறும் இருந்தால் என்னோடு நடப்பது நலமாகும். அத்தான் நான் இருந்தால் உன்னோடு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என்னை வாழ வைக்க எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்னை முடித்து கொள்ளவும் தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ற பிடிவாதமான வாக்குகள் வந்துவிட்டன. கால் வந்துட்டாங்க.
ஏமாற்றம் தானா உன் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனிமேலே. உட்காருமா. மன அமைதியோடு நிதானத்தோடு என் தலையில் உங்கள் பாரத்தெல்லாம் போட்டுட்டு கருப்பசாமி நீயே தஞ்சமுன்னு எந்த வாக்குவாதமும் பண்ணாமல் செவனேன்னு இருங்க. எல்லாமே சரியாக நடக்கும். மதி கலங்குகிற பொழுது மனிதன் மனதை பறிகொடுக்கிறான். விதி வேலை செய்கிற பொழுது தடுமாற்றத்தை பெறுகிறான். மனதாட்சி உறங்கும் பொழுதுதான் மனக்குரங்கு ஊர் சுத்த ஆரம்பிக்கிறது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் அடையாத வெற்றி எதுவும் இல்லை. ஆகையினால் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை தகப்பன் மட்டும் பார்க்க, அல்லது தகப்பனும் தனையனும் பார்க்க, எந்த பொம்பளையும் என்னை பார்க்க வேண்டாம். என்ன போயிட்டு வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. என்னம்மா பையனை நம்ம பின்னால் பார்ப்போம். பௌர்ணமிக்கு பார்ப்பேன்டா, கவலைப்படாத. எல்லாத்தையும் செம்மையாக்கி நல்லா வாழ வச்சுட்டாரு. வாமா வா. உன் பேர் என்னம்மா? புண்ணியமாக இருப்பேன். வா. மனசு மாறியாச்சு, புண்ணியம் கிடச்சாச்சு. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய பார்த்தாச்சு. சந்தோஷமாக இருப்பா. போப்பா. இருவரின் இதயத்தில் ஒருவராய் கூடியிருந்தால். அப்படியா? சங்கரன் கோவில், சங்கரன் கோயில் சாட்ட அட்ட காலில் வந்துட்டு வரலாம். சாமியே வாப்பா வாப்பா. வருத்தப்படாத அண்ணே, வருத்தப்படாதண்ணே. வாண்ணே, கலங்காத கலங்காதண்ணே, கலங்காதண்ணே. என்னண்ணே வேணும்? கண்ணை முடுப்பா முதல்ல. தேவையில்லாமல் ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்து கேம் விளையாண்டு அப்படி பிளேன் ஓடுறது மாதிரி மண்டைக்குள்ள கிர்ன்னு சத்தம் கேட்டு இழுச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் உன் பிள்ளை. உண்மையா? கால் வந்துட்டு வா. உலகத்திலே தேருக்கு புகலிடம் எந்த ஊருப்பா? தமிழ்நாட்டில் திருவாரூர் தேர் வருது, திரும்பி பாருடுமாங்க. கால் வந்துட்டு வா. இப்பவும் அவன் எங்கே இருக்கான்? அங்கேதான் இருக்கான், அங்கேதான் இருக்கான், அங்கேதான் இருக்கான். உன் பையனை சீர்திருத்தி நல்ல மகனாக கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கடா. அப்படி வெற்றி மேலே கொடுப்பா பிள்ளைக்கு. கருப்பசாமிக்கு உன் வீட்டுக்கு பின்னால் சுடமாடசாமி வராரு. எங்கே பாரு கரையே? அவருக்கு எதுவும் கிடாய் விட்டு வேண்டியிருக்காப்பா? அப்படி வெற்றி விட்டு ஓடு. கருப்பசாமிக்கு சத்யா காப்பாத்தியாச்சு, தங்க பிள்ளை ஆயிட்டான். இந்த மாலை என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. கருப்பசாமிக்கு நாகர்கோவில் எல்லை. உடல்நிலையும் நல்லா ஆகணும், எனக்கு குழந்தையும் கிடைக்கணும். தாத்தா உனக்கு குழந்தை வேணுமா தாத்தா? ஒழுக்குன்னு பாஞ்சிட்டிய. வாமா வா. நாகர்கோவில் எல்லை தானப்பா நீங்கள்? வாங்க. அவங்க கூட சும்மா வந்தீங்களா, துணைக்கு வந்தீங்களா? தாயின்னு சொல்ல வேண்டியது தானே பராசக்தி. கால் வந்துட்டு வாங்க.
தீராத விளையாட்டின் பிள்ளை. வரலாம். கண்ணன் தெருவெங்கும் ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டின் பிள்ளை. தின்ன பழம் கொண்டு தருவான். அப்பா என்ன அப்படி இல்லைன்னு சொல்லிடுமா? உடம்புல ஆவி எதுவும் இறங்கியிருக்குன்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதங்கடா. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இது நரம்பியல் மனையியல் சம்மந்தமான ப்ராப்ளம். அதெல்லாம் சரியாக்கியாச்சு. அதனால் இந்த வருஷத்தில் குழந்தை ஜனனமாகும், பெண் பிள்ளையாக பிறக்கும், சர்வகோடி பலனோடு இருக்கும், நீடித்த ஆயுளும் திரேக ஆரோக்கியமும் 3 வீடுகளும் கட்டி ஊர்மைக்க வாழ்வாய் காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. என்ன படம்னா வண்ணக்கிளி. இந்த படம் மனோகர் சார் கதாநாயகி, பிரேம் நசீர் பாட்டு. இந்தாப்பா குழந்தை பாக்கியம் ஜனனமாகுது, சர்வ ஆரோக்கியமும் புண்ணியமாகுது. வா பக்கத்தில். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய வார்த்தைகளை நம்பி வீணா சண்டை போட்டு அலையாத. அப்படி என்னைய நம்பிக்கா, நான் உன் கூட இருக்கேன், சந்தோஷமா இருக்க. போங்க. இந்தா நல்லாருடா தம்பி, நல்லாருடா, போயிட்டு வாடா. என் வண்டி வாகனத்தை மீட்டி தரணும் ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவங்க. சொந்தம் கொண்டாடும் போது ஏது ஜோக்கு மாப்பிள்ளை வராரே இங்கு. வாப்பா, நீ வந்து உட்கார்ந்த உடனே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருப்பது போல ஒரு காட்சி. 12 ஆண்டுகளாக வண்டி வாகனங்களை வைத்து கோடிகளை சம்பாத்தியம் செய்தது உண்டு. ஆனால் இப்போ நஷ்டப்பட்டு வண்டியும் மீட்ட முடியாமல் கடன்களை பெற்று சட்டங்களால் பாதிக்கப்பட்டு வழக்குகளோடு நீ வாழ்ந்து வேதனை அடைந்துக்கிட்டு இருக்க. ஒரு வண்டியை மீட்டி தருவதை விட ஒரு வண்டியை எடுத்து தொழிலை ஆக்கி தருவதே நன்றுன்னு மேலேருந்து உத்தரவு. தொழிலை உருவாக்கி அதை வச்சு மீட்டதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும் உனக்கு? ஒரே வரம் கேட்டுக்க, அதை வெற்றியாக்கி தரேன். அதுக்கு உனக்கு பணம் ஒரு 20 லட்ச ரூபா கிடைக்கும். நல்லா இருக்கு, கிடைச்சாச்சு, போ, ஜெயிச்சுக்கா. பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு? திருமணம் நடக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். அடுத்து வெளிநாட்டுக்கு வேலை விஷயம் கிடைக்குமான்னு ஒரு ஆள் கேட்டு வந்திருக்கு. யாரு? பொட்டச்சி. அது தெளிவா பொட்டச்சி பொம்பளை தானே கேட்க வந்திருக்க. யாருக்கு வேணும் வேலை? மகனுக்கு. யாரெல்லாம் வந்தீங்க? நெல்லுங்கிறேன். உன் பிள்ளை போயாச்சு, சந்தோஷமா இரு, வெற்றி அடைஞ்சிட்டேன். கால் வந்துட்டு நீ. என்னடா நல்லா இருக்கியே? என்னப்பா வேணும்? திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தீங்களே, யாருக்கு? கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க. 1.5 வருஷத்தில் கொஞ்சம் சமுதாயத்துக்குள்ளே கொஞ்சம் தன்மானங்கள் அழிஞ்சு விட்டது. தன்மானங்கள் அழிந்து விட்டன. தலை தூக்கி வாழ முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சம்பவம் நடந்திருக்கு. புரியுதா? இப்போதைக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் நஷ்டமாகி மனவேதனையுடன் காட்சி அளிக்கிறாய். அதற்கு ஒரு பிள்ளைக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மூலமாக ஒரு குழப்பம் நடந்தது என்றுதான் உண்மை. அது மாந்திரிகம் விஷயமானது. கால் வந்துட்டு வா. மாசான மாரியம்மா, மங்களத்து இசக்கியம்மா, மாடன் ஒரு தெய்வம் அம்மா, காளி ஒரு தேவதை அம்மா.
இப்போ உன் கடனை நான் தீர்த்து தாரேன், தொழிலையும் வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். உன் மகனுக்கு 2025க்குள்ள உயர்ந்த ஒரு வேலையும் நிறைவான கல்யாணமும் நடத்தி ஆனந்தமாக ஆக்கி தரேன். கவலையை தூர விடுங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க, மகனுடைய போட்டா கொண்டு வர, வெற்றி அடைய. வாமா, கால் வந்துட்டு வா. இது யார்? நாகர்கோவிலேருந்து எல்லாருமே ஒரு பஸ்ஸில் வந்திருப்பிய, கூட தான் வந்திருப்பிய. எல்லாத்துக்கும் சொல்லட்டுமே. சாமி, வேறு எதுவும் வரலாறுகள் எதையும் சொல்லி என்னை குழப்பிட வேண்டாம். என் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி மட்டும் தந்தால் போதும். அது மட்டும் தானே உன் கேள்வி. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஐயா குருநாதா, சரி வாமா, ஓடியா. இந்தா உன் கடனும் தீரும், பிள்ளை வெளிநாட்டுக்கு செல்லும், பெருமையோடு வாழ்வாய். சென்று வா மகளே, வென்று வா. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ வாட்டு நுழைஞ்சி வர. நான் நடத்துகிற தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில் நடத்துறீங்க? ஆக்கர் கடை. அதுக்கு பேர் ஆக்கரா? ஓ ஆக்கர். என்ன ஆக்கர் கடை நல்ல ஓடுதா தொழில்? கால் வந்துட்டு வா. அதான் என் தொழிலை நல்லா நடத்தான்னு தானே நான் கேட்டிருக்கேன். என்ன இந்த பிள்ளைக்கு உடல்நிலை தெரியலையா? என்ன செய்யுது? இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. சந்திரனே, ஓராண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் சலனமும் நடக்கு. கொஞ்சம் கடன்கள் சம்பந்தமான விஷயமும் சுய வாழ்க்கை சம்பந்தமான மனக்குழப்பமும் இருக்கு. யாரோ ஏதோ மாறுபாடு செஞ்சிருக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. இதையெல்லாம் மாற்றி வெற்றியாக வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? இந்தா எல்லாம் மீட்டி தரேன். வெற்றி உண்டு, சட்டத்தால் நன்மை உண்டு. பாப்பா. சரி, அவள் வரட்டும். அதனால் உனக்கு பெருமை உண்டு. மாலை இருக்கட்டும், நான் சொல்லும்போது எடு, ஆத்திரப்பற்றாத. ஒரே